உங்கள் கனவு இல்லம் கைகூட. பெரும்பாலும் நமக்கு சொந்த வீடு என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் அந்த ஆசை நம்மளால் எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுதான் நம்மளுடைய மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரக்கூடியது. கையில் பணம் இருக்கும், சொந்த மனை அது பிளாட் இருக்கும், ஆனால் வீடு கட்ட முடியாது. நல்ல வேலை, நல்ல வருமானம், சொகுசு கார் எல்லாமே இருக்கும், ஒரு மனை வாங்க முடியாது. இதற்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த மனை, சொந்த வீடு அமைய வேணும் அப்படின்னா குருவும் செவ்வாயும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் வீடு கட்ட முடியல, என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த மனை இருக்குது, வீடு கட்ட முடியல என்பவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருப்புகலூர் என்ற ஊரில் அக்னிபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவ ஆலயம் இருக்குது. அங்கே போய் பிரார்த்தனை செய்து அங்கே பூஜை செய்து கொடுக்கக்கூடிய செங்கற்களை வாங்கி வந்து நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா உங்களால் ஈஸியாக வீடு கட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீடு கட்டி குடி போக முடியும். அந்த கோயிலோட மகிமை என்னென்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அக்னிபுரீஸ்வரர் செங்கல்லை பொன்கல்லாக மாற்றி கொடுத்த ஆலயம். வாஸ்துக்கு மகனுடைய பரிகார ஸ்தலமாகவும் அது கருதப்படுது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு நான் போன டைமில் 500 ரூபாய் வாங்கினாங்க. இப்போ அது எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில. 500 ரூபாயிலேருந்து ஒரு 700 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அங்கே கொண்டு நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அவங்களே கல்லாம் வச்சுருப்பாங்க, பூஜை பண்ணி அந்த கல் கொடுப்பாங்க. அவங்களே அந்த கல்லை எங்கே வச்சு கட்டணும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அது வாங்கிட்டு போய் செஞ்சிங்கன்னா உங்கள் கனவு இல்லம் நிச்சயமாக நிறைவேறும். எனக்கு இப்போ பிளாட்டே இல்லை, நான் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு நாள் அங்கே திருச்செந்தூரில் ஒரு நாள் தங்கி அவர்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டி, எனக்கு ஒரு வீடு கொடு, நான் வீடு கட்டி செய்ய சொந்த வீட்டில் வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆசையை அவர் நிறைவேற்றி தருவார். மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.